ஐயோ அப்பா, என்னப்பா நீங்க என்கிட்ட போய் நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சந்திரசேகர் கிட்டயும் சக்தி கூடயும் நீ பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் என்ன அறியாம எனக்கு கோபம் வந்துருச்சுமா. அதனால உன்னை கொஞ்சம் கடுமையா திட்டிட்ட. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. நீங்க திட்டினத பத்தி நான் எதுவுமே யோசிக்கலன்ற அதுக்கு போய் நீங்க வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க. என்ன திட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்லப்பா. உங்களுக்கு என்ன விட்டா வேற யார் இருக்காங்க? எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க சொல்லுங்க. உங்களுக்கு என் மேல எதுவும் கோவம்னா அதுக்கு எப்ப வேணாலும் நீங்க என்ன திட்டலாம், கண்டிக்கலாம். அந்த உரிமை உங்களுக்கு என்னைக்குமே இருக்குப்பா. இருந்தாலும் என்னைக்கு நான் உங்ககிட்ட இப்படி நடந்திருக்க நான் தான் அது பெருசாவே எடுத்துக்கலன்னு சொல்றேன்ல. நீங்க சாப்பிடுங்க. ஏன்டா தினமும் இப்படி காவலுக்கு போறதுனால கிடைக்கிற பணம் நம்ம வயிற்று பழப்புக்கே சரியா போயிடுது. யோசிச்சு பார்த்தா வயசு புள்ள நீ என்னதான் ராத்திரி நேரத்துல தனியா வீட்டுல இருக்கேன்னு சொன்னாலும் மனசு ஒரே சங்கடமா இருக்குமா. எனக்கு தெரிஞ்சு நம்ம வருமானத்துக்கு வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணுமா. புரியுதுப்பா. நாம திடீர்னு இப்படி வருமானத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும்னா அதுக்கான முதலீடு நம்ம கிட்ட இல்லையேப்பா. சரிதாமா, அதுக்காக இப்படியே கம்மியான சம்பளத்துக்கு பேசாம நம்ம நாட்டு மருந்து கடையே திரும்ப எடுத்து நடத்தினா என்ன? நல்ல யோசனை தான். ஆனா அதுக்குமே பணம் வேணுமேப்பா. ஆமாமா, எப்படியும் அதுக்கு ஒரு 20,000 30,000 தேவைப்படும். அத கூட தெரிஞ்சவங்க கிட்டயே வேண்டப்பட்டவங்க கிட்டயே வாங்கிக்கலாம், தப்பு இல்ல. அவங்க சொல்ற தேதிக்குள்ள நாம திரும்பவும் கொடுத்துடலாம். ஏன்னா ஊர்ல நம்ம கடை இருந்த வரைக்கும் அது நல்லா தானே ஓடிட்டு இருந்துச்சு. பெரிய அளவுல வருமானம் இல்லனாலும் நமக்கு அது போதுமானதா இருந்துச்சு. அதே மாதிரி திரும்ப கடையை ஆரம்பிச்சு தொழில நடத்தணும்னா கைய கால ஊனி மேல வந்துடலாமோன்னு எனக்கு தோணுதுமா. நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா. நம்ம கடை பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சுல. முதல்ல கடை எப்படி இருக்குன்னு